எனக்கு என்னவோ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சிவாவுடைய அம்மா அப்பா அக்கான்னு தான் தோணுது. அவங்க தான் பிளான் பண்ணி உமாவை சிவாவுக்கு கட்டி வைக்கணுன்றதுக்காக அவளை சிவா வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே உமா சிவா கிட்ட பழகிறத பார்த்த சுஜாதா கோச்சிக்கிட்டு போயிட்டா. இப்போ டைவர்ஸ் நோட்டீஸும் அனுப்பிச்சிட்டா. அது சிவா குடும்பத்துக்கு சாதகமாயிடுச்சு. இதை இப்படியே விட்டுட்டோம், கூடிய சீக்கிரம் அவங்க சிவாவுடைய மனசை மாத்தி உமாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவ்வளவுதான். ஐயோ சுஜாதா பாவங்க, எந்த தப்பும் பண்ணாம இதுல பலியாக போறா. இல்ல, நம்ம அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தனியா சந்திச்சு மனவிட்டு பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோ, எல்லா பிரச்சனையும் தெளிவாயிடும். ஆமாங்க, அவங்க 2 பேரையும் இன்னைக்கு இங்கே வர சொல்லாமா? இல்ல, அவங்க 2 பேரையும் நாளைக்கு நம்ம ரெகுலரா போவோம் இல்லையா கார்டன் ரெஸ்டாரண்ட், அங்க வர சொல்லுவோம். நீ சுஜாதாவை வர சொல்லு, நான் சிவாவை வர சொல்றேன். சரிங்க. அவ்வளவுதான். ஹலோ சுஜாதா, நான் கனகவல்லி பேசுறேன். ஏய் கனகு, சொல்லு. நாளைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா இருக்கியா? ஏன், என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, நாளைக்கு ஒரு சின்ன விசேஷம், உனக்கு ஒரு டின்னர் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏய், என்ன இது திடீர்னு? இப்போ கோயில்ல பார்த்த போது கூட ஒண்ணுமே சொல்லலையே. கோவில சாமி கும்பிட்டு போன பிறகுதான் முடிவாச்சு. என்ன முடிவாச்சா? எல்லாத்தையும் போன்லயே சொல்ல முடியுமா? நீ கார்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வா. நேர்ல சொல்றேன். சரி, வரேன். சரிம்மா. பாய். ஏன்பா, நீ காரணம் தெரியலன்னா வரமாட்டியா? இல்ல கோதண்டம், எந்த காரணம் இல்லாம எப்படி? காரணம் இல்லைன்னு நான் சொன்னனா? சரி, வரேன். சரிப்பா, நாளைக்கு பாக்குறேன். என்ன கணக்கு, உன் ஃப்ரெண்டு சுஜாதா என்ன சொன்னா? சுஜாதா கண்டிப்பா வரேன்னு சொன்னா. சிவா கண்டிப்பா வரேன்னு சொன்னா. நீ கவலைப்படாத, மீதிய என் பெருமாள் பாத்துப்பாரு. என்னங்க? நம்ம பாத்துக்கலாம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன இருந்தாலும் உள்ள இருந்து ஏக்குறது அவர் தானே. சரிங்க, அப்ப நான் போய் சமையல் வேலை பார்க்கறேன். அது முக்கியம், அது முக்கியம். என் ஃப்ரெண்டும் வந்தாச்சு. ஏன் எந்திரிச்சிட்ட? இல்ல, நான் வரேன். உட்காருமா. ஏன்பா சிவா, ஏன்பா இவ்வளவு லேட்டு? உனக்காக நாங்க இங்க சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கோம். உட்காரு. கோதண்டம், அட உட்காரு பண்ற, உட்காரு. சிவா, யார் குடும்பத்துல தான் பிரச்சனை இல்லை, அதுக்காக எல்லாரும் டைவர்ஸா பண்ணிக்கிறாங்க. டைவர்ஸ் தான் முடிவுன்னு நான் சொல்லவே இல்லையே. நான் முடிவு பண்ணி ரொம்ப நாளாச்சு. இப்படி எடுத்தேன் கவுத்தேன்னு பேசாத சுஜாதா. எடுத்த எல்லா முடிவுகளையும் மறுபரிசீலனை செய்ய முடியும். ஆனா நான் விரும்பல. நீ விரும்பலனாலும் குழந்தைக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல தப்பு இல்லம்மா. எதை விட்டு கொடுக்க சொல்றீங்க? சொல்லுங்க சார். இவர் வேணும், இவர் மட்டும்தான் வேணும்னு 20 வருஷமா பெத்து வளர்த்து படிக்க வச்சு
ஆளாக்குன பெத்தவங்களை விட்டுட்டு வந்தேன். நான் மட்டும் என்ன, நீ வேணுங்கிறதுக்காக தானே எல்லாரையும் விட்டுட்டு வந்தேன். ஆமாண்டா, ஆமா ஆமா, நீங்க 2 பேரும் உங்க குடும்பத்தை பகைச்சிக்கிட்டு தான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்க. ஏமா, சிவா உன்னை காலம் பூரா கண் கலங்காம வச்சு காப்பாத்துவான்னு தானே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இத்தனை நாள் நீ அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கையில அவன் எப்படிப்பட்டவன்னு நீ புரிஞ்சிக்கவே இல்லையா? பெத்தவங்கன்னு ஒரு கூட்டம் வீட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் நான் புரிஞ்சுகிட்ட புருஷன் வேற, அதுக்கப்புறம் நான் பார்த்த புருஷன் வேற. இதை பாரு, இத்தனை நாளைக்கு அப்புறமா நீ பிடிச்சதுலேயே பிடிவாதமா இருக்கிறேன்னா இந்த பேச்சுவார்த்தை நமக்கு ஒத்து வராது. நான் மட்டும் என்ன வேணும் நான் வந்தேன். சுஜா, ஏய், பார்த்து வரக்கூடாதா? ஏய், நீ போப்பா, நீ போப்பா. சாரி சார். போ போ போ. இங்க வா, உட்கார் வா, உட்கார் உட்கார். உட்கார் உட்காருமா. சுஜா, எதிர்பாராமதா நீயும் சர்வரும் இடிச்சுக்கிட்டீங்க. இது சிவாவுக்கும் தெரியும். இருந்தாலும் அவர் சர்வர் மேல கோவப்பட்டாரே, அது ஏன்? என்னதான் நீங்க 2 பேரும் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி காத்திருந்தா கூட அவர் மனசுல நீ அவர் பொண்டாட்டிங்கிற உணர்வு இன்னும் அப்படியே தான் இருக்கு. சுஜாதா, கனகு சொன்ன மாதிரி உனக்கு இந்த மீட்டிங் பிடிக்கலன்னா சிவா வந்ததும் நீ எழுந்து போயிருப்ப. சிவாவும் அப்படித்தான், உன்னை பார்த்த உடனே அவன் அப்படியே திரும்பி போயிருப்பான். ஆனா நீங்க 2 பேரும் அதை செய்யல. உங்க 2 பேருக்கும் உள் மனசுல சேர்ந்துட மாட்டோமான்ற ஆதங்கம் இருக்கு, சரியா? புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழணும்னா வேற எந்த உறவை வேணாலும் பிரிஞ்சிருக்கலாம் சிவா. நீங்களும் கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டு கொடுங்க. யாரு பண்ணது தப்புன்னு யோசிக்கிறத விட்டுட்டு இனிமே யாருமே தப்பு பண்றது இல்லைன்ற முடிவுக்கு வாங்க. ஹலோ. உமாவா? சொல்லு உமா. சரி, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் உடனே வரேன். சரி. சாரி, வீட்டில் பவர் கட்டான். உமாவுக்கு கீழே விழுந்து அடிபட்டுருச்சான். அவளை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். நான் வரேன். என்னங்க, என்ன இது? போதுமா? இங்க இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம். அவகிட்ட இருந்து போன் வந்ததும் துள்ளி குதிச்சு புது மாப்பிள்ள மாதிரி ஓடுறாரு. இவர் தான் உண்மையான சிவா. இவர் கூட தான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாழணும். முடியாது, என்னால முடியவே முடியாது. உங்களோட முயற்சிக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். சுஜாதா, நான் சொல்றத கேளு. சுஜாதா, என்ன இது? இந்த இடம் இது பார்த்தா நாட்டிய மண்டபம் மாதிரி இருக்கு. ஆனா நாம ஏன் இங்க வந்தோம்? எப்படி வந்தோம்? எதுவுமே புரியலையே. எதுவும் புரியாமல் தான் அபூர்வ கமலங்களை எடுத்து வந்து பாதாள பைரவிக்கு அர்ச்சனை செய்ய வந்தாயா? என்னை பத்தி எல்லா விவரத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கியே, நீ சொல். பாதாள பைரவி கோவில் எங்க இருக்கு? நான் போய் பாதாள பைரவிக்கு பாத பூஜை செஞ்சு இழந்த சக்தி எல்லாத்தையும் திரும்பவும் அடையணும். சொல், பாதாள பைரவி எங்கே? பொறுமுசா, அவசரப்படாதே. நீ அவ்வளவு சாதாரணமாக பாதாள பைரவியை தரிசித்து விட முடியாது. இன்னும் நான் என்ன செய்யணும்? உன் முன்னால் இருக்கும் இந்த இசை கருவிகளை ஒரே நேரத்தில் நீ இசைக்க வேண்டும். தனி ஒருவன் ஒரே நேரத்துல 4 கருவிகளை எப்படி இசைக்க முடியும்? எப்படி முடியும் என்ற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. முடிய வேண்டும். அப்பொழுதுதான் நீ பாதாள பைரவியை தரிசிக்க முடியும். இல்லை என்றால் நீ இந்த இடத்திலேயே கல்லாகி விடுவாய். என்ன இது? இந்த அசரீரி இப்படி ஒரு வில்லங்கத்தை சொல்லிட்டு போயிடுச்சு. நம்மால எதுவும் செய்ய முடியாது.
இந்த உத்திராட்ச கொட்டைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. உன் பயணத்திற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். பத்திரமாக வைத்துக்கொள். ருத்ராட்சமே, ஒன்றான நான் 5ஆக வேண்டும். பாதாள பைரவியின் மனம் குளிர இசை கருவிகளை இசைக்கும் திறனையும் தந்தருள வேண்டும். ஓ தாயே, முனிவருடைய சாபத்தால நான் இழந்த சக்திகளை எல்லாம் திரும்ப அடையறதுக்காக முனிவர் சொன்னபடி அபூர்வ கமலங்களை எல்லாம் கொண்டு வந்து உன்னோட பாதத்துல சமர்ப்பிச்சிட்டேன். என்னுடைய பாவங்களை மன்னிச்சு நான் இழந்த சக்திகள் எல்லாத்தையும் மீண்டும் கொடு தாயே. அகம் குளிர்ந்தேன் மூசா. துன்பத்தின் முடிவே இன்பம். இதை உணர்த்தவே நீ வரும் பாதையில் பல இடையூறுகளை நான் உனக்கு கொடுத்தேன். இருப்பினும் அத்தனை தடைகளையும் தாண்டி முன்வைத்த காலை பின்வைக்காமல் கமலங்களோடு வந்துவிட்டாய். சர்வ மங்களம் உண்டாகட்டும். உன் அனைத்து சக்திகளையும் திரும்ப பெற்றுக்கொள் மூசா. நன்றி தாயே. மூசா,
நான் தான் உன்னை சபித்த முனிவரின் ஆன்மா. இதோ இங்கே நிற்கிறார்களே, இந்த 3 பெண்களும் எனது குழந்தைகள். இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இவர்கள் சாப விமோச்சனம் பெற வேண்டுமானால் அது உன்னால் மட்டுமே முடியும். ஆகையினால்தான் நான் உனக்கு சாபமிட்டு உன் சக்தியை பறித்து இவர்களை தேடி உன்னை இங்கே வரவழைத்தேன். இத்தனை வருடங்களாக கமலங்களாக இருந்த எங்களை நீ வந்து தொட்டு எங்கள் உருவங்களை மீட்டுக் கொடுத்து விட்டாய். இந்த நன்றியை நாங்கள் என்றென்றும் மறக்கவே மாட்டோம். மூசா, நான் என் குழந்தைகளை அழைத்துச் செல்லும் தருணம் வந்துவிட்டது. நீ என்னை நினைக்கும் போதெல்லாம் நான் நன்றியுடன் உனது அருகில் வந்து நிற்பேன். நாங்கள் வருகிறோம்.